நான் யோசித்து பார்ப்பேன், எங்கள் மாவட்டத்தில் இத்தனை மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எங்கள் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, என்னை போய் அவர் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதை நினைச்சாலே ஒரு ஆச்சரியம் தானே. உங்களுக்கு கூட ஆண்டவர் அப்படி தான் கண்டுபிடித்திருக்கிறார். நான் உன்னை கண்டுபிடித்திருக்கிற மகளே, நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிற மகனை எப்படி உன்னை கைவிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் உரிமையாக சொல்லுங்கள், நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். விசுவாசத்தை அறிக்கையிடணும். சாத்தானுக்கு என்னன்னா, நீ ஆண்டவர் கைவிட்டு விட்டார், ஆண்டவர் மறந்து விட்டார், உன்னையெல்லாம் ஆண்டவர் நினைப்பாரா, இந்த சிந்தனையை கொண்டு வருவான், இந்த விதையை உள்ளத்தில் போடுவான், சோர்வை கொண்டு வருவான். இன்னைக்கு அப்படி தானே இருக்கிறீங்க. ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, என் ஜெபத்துக்கே பதில் வரல, என் காரியமும் ஒன்று நடக்க மாட்டேங்குது. நீ ஆண்டவர் சொல்ல, நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறேன்ல, உனக்காக சிலுவையிலே மரித்த ரத்த சிந்தினி என் பிள்ளையா இருக்கணும், என்னை பின்பற்றணும்னு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன்ல, உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். அதனால கைவிடப்படாதவன் கைவிடப்படாதவள் என்று மற்றவங்க சொல்லும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்கள் பயப்படுற காரியத்தில் அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். எதை குறித்து ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ நினைக்கிறீங்களோ அதில் அற்புதம் நடக்க போகிறது.